أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين واعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور. تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير. قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا
كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وأسروا قولكم أو اجهروا به إنه عليم بذات الصدور ألا يعلم من خلق وهو اللطيف الخبير هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في غرور أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه
بل لجوا في عتو ونفور أفمن يمشي مكبا على وجهه أهدى أمن يمشي سويا على صراط مستقيم قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون قل هو الذي ذراكم في الأرض وإليه تحشرون ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين قل إنما العلم عند الله وإنما أنا نذير مبين فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم قل هو الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين صدق الله العظيم.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற இந்த சூறாவை சூரத்துல் முல்க் என்பதாக குர்ஆனிலே சூறாவுடைய பெயர் பதியப்பட்டிருக்கும். குர்ஆனிலே வரக்கூடிய 114 சூறாக்களில் 67வது சூறா இந்த சூரத்துல் முல்க். இந்த சூறாவுடைய சிறப்புகள் ஹதீஸுடைய கிதாபுகளிலே அதிகமாக நாம் பார்க்க முடியும். இந்த சூறாவை ஓதுவதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21ஆம் ஜுஸுவில் இருக்கும் அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூறாவையும் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவையும் ஓதாமல் ஒரு நாளும் தூங்க மாட்டார்கள் என்பதாக அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதியப்பட்டிருக்கின்றது. மேலும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்துக்கள் ஒவ்வொரு இதயத்திலும் இந்த சூரா மனனமாகி பதிந்திருப்பதை நான் விரும்புகின்றேன். காரணம், இதனை மனனம் செய்து மனதில் பதிய பெற்றவரை அல்லாஹு தஆலா கபரின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். கபருடைய வேதனை என்பது சாதாரணமான விஷயமல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இறந்த பின் முதலாக கபரில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சியாகும். இதனுடைய விரிவுரையை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபரு இருக்கும் இடத்திற்கு சென்றால் தாடி நனையும் அளவுக்கு அழுகுவார்கள். சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுவது கூட தாங்கள் இவ்வளவு அழுகுவதில்லையே, கபரை பற்றி ஏன் இவ்வாறு அழுகின்றீர்கள் என்று ஒருவர் கேட்டதற்கு, கபராகின்றது மறுமையின் மஞ்சில்களில் முதல் மஞ்சிலாகும். எவர் அதனுடைய வேதனையிலிருந்து வெற்றியடைந்து விடுவாரோ அவருக்கு மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எளிதாக முடிந்துவிடும். அதிலிருந்து வெற்றி அடையாதவருக்கு அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக கடினமானதாக இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என பதிலளித்தார்கள். மேலும் கபரை விட பயங்கரமான இடம் வேறில்லை என்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு கடுமையான வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா குர்ஆனிலே இருக்கிறது என்றால் அது தபாரக்கல்லதி சூறாவாகத்தான் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் ஒரு சஹாபி அவர்கள் ஒரு கபரின் மீது கூடாரம் அமைத்து அங்கே இரவு தங்குவதற்காக வேண்டி ஒரு கூடாரம் அமைக்குகின்றார்கள். அந்த சஹாபிக்கு அங்கு கபர் இருப்பது தெரியாது. திடீரென அந்த இடத்தில் ஒருவர் சூரிய தபாரக்கல்லதியை ஓதுவதை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, நான் ஒரு இடத்தில் கூடாரம் அடித்து தங்கியிருந்தேன், அவ்விடத்தில் கபர் இருப்பது எனக்கு தெரியாது. திடீரென அங்கு ஒருவர் தபாரக்கல்லதி சூறாவை கடைசியில் ஓத கேட்டேன் என்று சொன்னார். இந்த சூரா அல்லாஹ்வின் வேதனையை தடுக்கக்கூடியது, மேலும் கபரின் வேதனையிலிருந்து விடுதலை தரக்கூடியது என்று
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவிற்கு தபாரக்கல்லதி சூராவுடைய சிறப்புகள் மிக அதிகமாக காண கிடைக்கின்றது. இந்த சூறாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் ஓதாமல் தூங்க மாட்டார் என்பதாக நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நாமும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூராவையும் தபாரக்கல்லதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 67வது சூறாவையும் நாம் ஓதுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சூறாவை ஓதுவதனால் ஒருவர் 11 தடவை இந்த சூறாவை தினந்தோறும் ஓதி வருவாரேயானால் அவருக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்கிவிடும். மேலும் வழக்கமாக இந்த சூறாவை யார் ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பெற்ற வானவர்களின் இறக்கைகள் மீது அமர்ந்து வருவார்கள் என ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறியிருக்கின்றார்கள். இந்த சூறாவை கண் நோய் நீங்குவதற்காக வேண்டி தொடர்ந்து 3 நாட்களுக்கு தினமும் 3 முறை இந்த சூறாவை ஓத வேண்டும். மேலும் கண்ணீர் நீங்குவதற்காக வேண்டி இந்த தபாரக்கல்லதி சூறாவில் வரக்கூடிய 1, 2, 3, 4 ஆகிய வசனங்களை தொடர்ந்து ஓதி வருவாரையானால், ஓதி தண்ணீரில் ஊதி குடிப்பாரையானால் அவருக்கு கண்ணீர் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு தபாரக்கல்லதி சூறாவுடைய சிறப்புகள் மிக அதிகமாக காண கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த சூறாவை அதிகமாக தினந்தோறும் ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை தந்து கபரின் வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தளத்தின் மூலமாக குர்ஆனை தமிழ் மொழிபெயர்ப்புகளுடன் அந்த அரபி வாக்கியங்களை தமிழ் உச்சரிப்போடு நாம் இதில் பதிந்து வருகின்றோம். பொதுவாக அரபியுடைய 29 எழுத்துக்களை தமிழ் உச்சரிப்புடன் சொல்ல வேண்டுமேயானால் சில அரபி வாக்கியங்களுக்கு, அரபி எழுத்துக்களுக்கு தமிழில் நேரடியான உச்சரிப்பில் வாக்கியங்கள் சொல்ல முடியாது. உதாரணமாக ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரபி வாக்கியத்திற்கு தமிழில் ஹா என்பதாக போட முடியாது. அது மாதிரி ஜால்
ஜால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபி எழுத்திற்கு தமிழில் ஜால் என்பதாக உச்சரிக்க முடியாது. அது மாதிரி எழுத்துக்கள் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் கூடுமான வரை இந்த அரபி தமிழ் உச்சரிப்போடு வரக்கூடிய இந்த அரபி வாசகங்களை மனப்பாடம் செய்வதாக இருந்தாலும் அல்லது ஓதக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் 2 தடவை 3 தடவை அந்த அரபி எழுத்துக்களுடைய உச்சரிப்பை சரிபார்த்த பின்னால் ஓதிக்கொள்வது மிக நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அரபி எழுத்துக்களில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டு விடுமேயானால் அர்த்தங்கள் மாறிவிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் கூடுமான வரை இந்த தளத்திலே பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாசின் சூரா, தபாரக்கல்லதி சூரா, சஜிதா சூரா, இது மாதிரி எந்த சூறாக்களை ஓதுவதாக இருந்தாலும் அந்த சூறாக்களை 2-3 தடவை ஓதி பார்த்து எழுத்து உச்சரிப்புகள் நன்றாக வாயிலே அமைந்த பின்னால் அந்த சூறாக்களை ஓதுவது மிக நல்லதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நாம் இந்த தமிழ் எழுத்துக்களை போடக்கூடிய சமயத்தில் எந்தெந்த எழுத்துக்களுக்கு கீழே தமிழ் வாக்கியம் எப்படி போட்டிருப்போம் என்ற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே கூறுகின்றேன். நீங்கள் அதை கவனித்துக் கொள்வீர்கள், மிக நல்லதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அலிஃப் அங்கே ஆ என்பதாக போடப்பட்டிருக்கும். பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு கீழே பா என்பதாக போட்டிருப்போம். தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு பக்கத்தில் தா என்பதாக போட்டிருப்போம். சா என்ற எழுத்திற்கும் தா தான் போடப்பட்டிருக்கும். ஜீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு தமிழிலே ஜா என்பதாக போட்டிருப்போம். ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்திற்கு வடமொழியிலே வரக்கூடிய ஹா என்ற எழுத்து அங்கே போடப்பட்டிருக்கும். ஹா என்ற எழுத்திற்கு கா என்பதாக போட்டிருப்போம். தால் அங்கே தா என்பதாக போட்டிருப்போம். ஜால் அதற்கும் தா என்பதாகத்தான் போட்டிருப்போம். ரா ராவுடைய வல்லினமான எழுத்திற்கும் மெல்லினமாக சொல்லப்படக்கூடிய எழுத்திற்கும் தமிழிலே ரா ரா என்பதாக எழுத்துக்கள் இருக்கின்றன. இங்கே ரா என்று சொல்லப்படக்கூடிய எழுத்திற்கு ரா என்பதாக போட்டிருப்போம். ஜா என்ற எழுத்திற்கு வடமொழியில் வரக்கூடிய சா என்பதாக போட்டிருப்போம். சீன் என்ற எழுத்திற்கு சா என்ற எழுத்து அங்கே போட்டிருப்போம். ஷீன் இந்த எழுத்திற்கு வடமொழியில் வரக்கூடிய ஷா என்பதாக போட்டிருப்போம். சாத் வடமொழியில் வரக்கூடிய சா என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும். லாது இந்த எழுத்திற்கு தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லா இருக்கிறது பாருங்கள், அந்த லாவை போட்டிருப்போம். தா இதற்கு தா என்பதாக தமிழிலே போடப்பட்டிருக்கும். லா இந்த எழுத்திற்கு நாம் தமிழிலே அவர்கள் கடைசி இல் இருக்கிறது பாருங்கள், அந்த லாவுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கும். ஐன் ஆ என்பதாக போடப்பட்டிருக்கும். ஐன் இங்கே கா என்ற எழுத்து கமாவில் போட்டு கா என்பதாக போடப்பட்டிருக்கும். ஃபா இதற்கு தமிழிலே ஃபா என்ற எழுத்துக்கள் இல்லை. 3 புள்ளி இக்கண்ணாவும் அதற்கு அருகிலே பாவும் போட்டிருப்போம். அங்கே ஃபா என்பதாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும். காஃப் 2 புள்ளி எழுத்துடைய காஃப் அதற்கு தமிழிலே கா என்பதாகத்தான் போட்டிருப்போம். காஃப் அங்கேயும் கா என்பதாக போடப்பட்டிருக்கும். லாம் இங்கே தமிழிலே லா என்பதாக போட்டிருப்போம். மீம் இங்கே மா என்பதாக போட்டிருப்போம்.
நூன் தமிழிலே நா என்பதாக போட்டிருப்போம். வாவ் தமிழிலே வா என்பதாக போட்டிருப்போம். ஹா இங்கே வடமொழியில் உள்ள ஹாவை அங்கே போட்டிருப்போம். ஹம்சா ஹம்சா என்ற அந்த எழுத்திற்கும் வடமொழியில் வரக்கூடிய ஹாவை போட்டிருப்போம். யா என்ற எழுத்திற்கு தமிழிலே யா என்று சொல்லப்படக்கூடிய எழுத்தை போட்டிருப்போம். இந்த முறை பிரகாரம் குர்ஆனை ஓதக்கூடிய நன்மக்கள் அரபி எழுத்துக்களை சரியான உச்சரிப்போடு ஓதுவதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். 2-3 தடவை போட்டு கேட்ட பின்னால் அந்த எழுத்துக்களை எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உச்சரிப்பில் ஓதுகின்றோம் என்பதை பார்த்து நீங்கள் ஓதுவீர்களேயானால் இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரமாக சூறாக்களை நாம் மனனம் செய்து கொள்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் ஒரு அழகான அமைப்பை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனின் வசனங்களை நன்கு விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோன்று குர்ஆனிலே வரக்கூடிய வக்ஃபு என்பதாக சொல்லுவார்கள். வக்ஃபு என்றால் நிறுத்தி ஓதுதல். இந்த நிறுத்தி ஓதுவதில் ஒவ்வொரு ஆயத்திற்கும் பிறகு கமா என்ற ஒரு அடையாளத்தை அங்கே போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் ஓதக்கூடியவர்கள் மூச்சு விட்டு நிறுத்திய பின்னால் அடுத்த ஆயத்தை தொடர்ந்து ஓதிக்கொள்ளலாம். ஆனால் சில சமயங்களில் ஒரு ஆயத்தாகின்றது சற்று பெரிய ஆயத்தாக இருக்கும். அதிலே ஓதக்கூடியவர்கள் ஒரே மூச்சில் ஓத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சமயத்தில் அந்த ஆயத்தை ஒரு இடத்திலே நிறுத்திய பின்பு பிறகு மூச்சை எடுத்து 2 வாக்கியங்களுக்கு முன்னாலே இருந்து தொடர்ந்து ஓதிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய 2வது ஆயத்தை நான் எப்படி இந்த ஆடியோவில் ஓதியிருப்பேன் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கையிமல் லியுன்திர பஸன் ஷதீதம் மின் லதுன்ஹு வ யுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன. இப்போது நீங்கள் மூமினீன் அல்லதீன என்பதாக இங்கே மூச்சு விட்டிருக்கின்றோம். இப்போது எப்படி ஓத வேண்டும் என்றால், வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா என்பதாக ஓதிக்கொள்ள வேண்டும். அது எந்த இடத்தில் ஒரு ஆயத்தை விட்டிருக்கின்றோமோ அதற்கு முன்னால் உள்ள 2 வாக்கியத்தோடு சேர்த்து மீண்டும் எடுத்து ஓதிக்கொள்வதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனின் வசனங்களை நன்கு விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.